கேன்சர் கேன்சர். ஓ சூப்பர், 400. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்தது போயிடலாம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு உங்க ஜாதக கட்டம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குன்னா நிச்சயமா வந்து நீங்க ஜோதிடம் அணுகணும். அதாவது அஷ்டவர்க்கம்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து இது தனியா நான் வந்து ஒரு நாள் கிளாஸ் மாதிரி அல்லது ஒரு நாள் வந்து லைவ் போடுறேன். அஷ்டவர்க்கம்னா என்ன, அது என்ன மாதிரி இருக்கணும், இது எல்லாமே போடுறேன். ஜஸ்ட் இது வந்து இந்த மாதிரியான ஒரு ஆபத்துக்கள் இருந்ததுன்னா, இந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் இருந்ததுன்னா நீங்க வந்து நிச்சயமா ஜோதிட அணுகணுங்கிறதுக்காக நான் போடுறேன். உங்களோட எனி ஆப்ல நீங்க வந்து போடும்போது ராசி கட்டம்னு இருக்கும், D9 இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அப்ப அஷ்டவர்க்கம்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இல்ல அஷ்டவர்க்கம்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து புதுசா பாக்குற ஜோதிடர்கள் கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஷ்டவர்க்கத்துல அஷ்டவர்க்கம் இல்லாமல் பலன் சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாது. சரிங்களா? எப்படி வந்து ஒரு ஜோதிடர் வந்து சாரம் பாக்குறது வந்து ரொம்ப முக்கியமோ, எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாரம் வாங்கியிருக்குன்றத பாக்குறது வந்து ரொம்ப முக்கியமோ, அந்த அளவுக்கு இந்த அஷ்டவர்க்கத்தை தொட்டும் வந்து நம்ம 100% வந்து பதில் சொல்ல வேண்டும். சரிங்களா? அஷ்டவர்க்கம் இல்லாமல் ஒரு பலனை சொல்லவே கூடாது. சரிங்களா? அஷ்டவர்க்கம் இல்லாம ஒரு பலனே சொல்லக்கூடாது. அப்போ உங்களோட ராசி கட்ட பக்கத்துல வந்து பாருங்க, அஷ்டவர்க்கம்னு ஒரு கட்டம் இருக்கும், ஒரு இது இருக்கும். சரிங்களா? அந்த அஷ்டவர்க்கத்தை எடுத்துக்கோங்க. இப்ப பொதுவா வந்து இவன் என்ன கொடுத்து வச்சான் அப்படின்வாங்கல்ல, இந்த 337 தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுக்கு தனியா ஒரு கிளாஸ் மாதிரி போடுறேன். இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. அஷ்டவர்க்கம்னா 337. இந்த 337 ஒவ்வொரு கட்டத்திலும் டிவைட் ஆகவே வரும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் ஒரு ஒரு வீட்டுல இருக்கு. சரிங்களா? அப்ப இப்ப வந்து 32 இருக்கு, 25 இருக்கு, 30 இருக்கு, 20 இருக்கு, 22 இருக்கு. இது வந்து ஒருத்தரோட கட்டம். நான் ஜஸ்ட் போடுறேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக போடுறேன். இத பாத்தீங்கன்னா இது எல்லாமே கூட்டினீங்கன்னா இந்த 337 வரும். சரிங்களா? இதுதான் வந்து அஷ்டவர்க்கம். இப்போ இந்த அஷ்டவர்க்கத்துல 24க்கு கீழே எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இது வந்து அதாவது அந்த வீட்டுல வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 20க்கு கீழே போயிடுச்சு, 20க்கு டவுன்ல போயிடுச்சு, இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஸ்டேஜ்னு சொல்லலாம். சோ எந்த வீட்லயும் இப்ப 38 எல்லாம் இருக்குன்னா இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது ஒரு எமர்ஜென்சி, இது மட்டுமே வந்து சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? அதாவது எந்த வீட்லயும் வந்து 24க்கு கீழே போக கூடாது. 24 to 20 கூட ஓகே, 24 to 20 கூட ஓகே. ஆனா 20க்கு கீழே போகக்கூடாது. 20 to 15 வந்து ஹெவி ரிஸ்கான ஒரு விஷயம்னு அர்த்தம். 20 to 15 வந்து அந்த வீட்டுல கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 20 தான் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து 0 வாங்கிடுச்சு, சந்திரன் வந்து 0 வாங்கிடுச்சு. இது எந்த அளவுக்கு ரிஸ்க்குங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிற மக்களே. இந்த ஜாதகர் வந்து இப்ப உயிரோட இல்ல. ஓகேங்களா? இவர் இறந்து வந்து ஒரு 3 மாதங்கள் ஆகுது. ஆயுள் காரகனான சனி பகவான் 0ல இருக்காரு. சந்திரன் இந்த வீட்டோட அதிபதி யாருன்னா வந்து சந்திரன், இவர் வந்து 0 வாங்கிட்டாரு. எந்த இடத்துலயும் 0 வாங்கக்கூடாது. இப்ப ஒரு கட்டத்துல வந்து ராகு கேது தவிர மத்த எல்லா கிரகங்களும் இருக்கு. சரிங்களா? அப்ப ஏதாவது ஒரு கிரகம் 0 வாங்கியிருக்கா, ஃபர்ஸ்ட் 20க்கு கீழே போச்சுனால 20 அல்லது 20க்கு கீழே போச்சுனாலே நீங்க வந்து ஜோதிடரை நிச்சயமா அணுகிடணும். சரிங்களா?
ஒரு கட்டத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இதோட அமைப்பு, சனி இதோட அமைப்பு இருக்கும். அதுல வந்து 0 வாங்க கூடாது. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த அஷ்டவர்க்கம். யாருக்கெல்லாம் யாரோட கட்டத்திலும் 20 இருக்கு, 20க்கு கீழே இருக்கு, இல்ல அல்லது அதுல ஏதாவது ஒரு கிரகம் வந்து 0 வாங்கியிருக்குன்னா இமீடியட்டா நீங்க ஜாதகம் பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல என்கிட்டதான் பார்க்கணும்னு சொல்லல, நல்ல ஜோதிடர்கிட்ட பாத்துக்கோங்க. அதாவது இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து சடனா ஹார்ட் அட்டாக் வந்து நியர்லி 2.5 மாசத்துக்கு மேல ஆகுது அவர் இறந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து இந்த அஷ்டவர்க்க பரல்ல 20க்கு கீழே வரக்கூடாது, அது 0 வாங்கக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட்